தமிழ் மக்களுக்கு வணக்கம். அடிச்சாம்பாரு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அப்படின்னு நம்முடைய குரல் உயர்நீதிமன்றத்திற்கு கேட்டதோ இல்லையோ, உச்சநீதிமன்றத்திற்கு கேட்டுவிட்டது. அவன் அந்த ஆர்டரை அடித்து விட்டான் அப்படின்ற ஒரு நல்ல ஒரு செய்தி தான் நமக்கு வந்திருக்கிறது. அது என்ன அப்படின்னாக்கா, விஜயுடைய அந்த கரூர் துயரச் சம்பவம் இருக்கு இல்லையா? அதாவது விஜயுடைய அந்த கூட்டத்திற்கு போய், அந்த கூட்டத்தில அந்த துயரச் சம்பவம் நடந்து, அதில வந்து 41 பேர் உயிரிழந்த அந்த சம்பவத்தை யார் விசாரிப்பது அப்படின்ற கேள்வி வந்து பார்த்தீங்கன்னாக்கா, சென்னை உயர் நீதிமன்றத்தில ஒரு ஒரு தீர்ப்பும், அது முதலமைச்சருடைய ஆணைக்கு நேர் எதிராகவும் அமைந்தது அப்படின்றத பார்க்க முடிந்தது. ஏன்னா, ஒரு எஸ்ஐடி ஒண்ணு போட்டு, அந்த எஸ்ஐடி அஸ்ரா கர்க் என்கிற அதிகாரி தலைமையில் விசாரிக்கும் என்று சென்னை உயர்நீதிமன்றத்தின் ஒரு நீதியரசர் அமர்வு தெரிவித்திருந்தது. அதே சமயத்தில பார்த்தீங்கன்னாக்கா, அதற்கு 2 3 நாட்களுக்கு முன்னரே முதலமைச்சர் அவர்கள், இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் 2, 3 நாட்கள் கூட கிடையாது. அந்த சம்பவம் நடந்த அன்றைக்கு இரவே பார்த்தீங்கன்னா, அவர் ஒரு உத்தரவு போடுறாரு. என்ன அப்டின்னா, ஒரு ஓய்வு பெற்ற நீதியரசர் அருணா ஜெகதீசன் அவர்கள் தலைமையில் ஒரு விசாரணை குழு அமைக்கப்பட்டு விட்டது அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி ஒரு விசாரணை குழு, அப்புறம் எஸ்ஐடி அப்படின்னு அஸ்ராகர் தலைமையில் இப்படின்லாம் இருந்த சூழல்ல, இந்த வழக்கு உயர்நீதிமன்றத்துக்கு சென்றது. இதில் 2 தரப்பு வாதங்கள் உயர்நீதிமன்றத்தில் வைக்கப்பட்டன. இது நெறைய பேர் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. 2 தரப்பு வாதங்கள் உயர்நீதிமன்றத்தில வைக்கப்பட்டன. அந்த வாதங்கள் என்ன அப்படின்னாக்கா, 1 கோரிக்கை வந்து விஜய் தரப்பிலிருந்து வைக்கப்பட்டது. அது என்ன அப்படின்னாக்கா, இந்த எஸ்ஐடி அப்படின்னு இவரு நியமிச்சிருக்காரு இல்லையா? இதன் மீது எங்களுக்கு நம்பிக்கை இல்லை. அப்ப நாங்கள் ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதியரசர் தலைமையில், அல்ல ஒரு சிட்டிங் நீதியரசர். இவங்க தலைமையில வந்து அந்த விசாரணை நடப்பதை தான் நாங்கள் விரும்புகிறோம் என்று சொல்லி ஒரு வாதம் விஜய் தரப்பில் வைக்கப்பட்டது. இதை தவிர்த்து 4 பேர் பார்த்தீங்கன்னாக்க பாதிக்கப்பட்டவர்கள். அவர்களுடைய குடும்பத்தினர், உற்றார் உறவினரை இழந்தவர்கள், அந்த பாதிக்கப்பட்டவர்கள், அவர்கள் வந்து ஒரு 4 பெட்டிஷன் போடுறாங்க. அந்த பெட்டிஷன்கள்ல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னாக்க, எங்களுக்கு இந்த தமிழக அரசாங்கம் நடத்தக்கூடிய, அல்லது தமிழக அரசாங்கம் நியமித்துள்ள அந்த விசாரணை குழு மீது நம்பிக்கை இல்லை. சிபிஐ விசாரணை நடைபெற வேண்டும் என்று அவர்கள் அந்த பெட்டிஷன போடுறாங்க. இது 2மே வந்து விசாரிக்கப்படுகிறது. இது விசாரிக்கப்பட்டு, இதன் மீதான இறுதி தீர்ப்பு அப்படின்றது வந்து அது எவ்வளோ நாட்கள் வேணா ஆகலாம். ஆனால் இடைக்காலமாக ஒரு தீர்ப்பு, இடைக்கால தீர்ப்பு இன்டிரிம் ஆர்டர் அப்படின்னு உத்தரவு ஒன்று பிறப்பிக்கப்பட்டது. அது இன்றைக்கு காலையில வந்து பிறப்பிக்கப்பட்டது. அந்த தீர்ப்புல மிக தெளிவாக இந்த விசாரணை சிபிஐயிடம் ஒப்படைக்கப்படும். உயர்நீதிமன்றத்தின் அந்த ஓர் நீதியரசர் அமர்வு எதற்காக இந்த வழக்கை எடுத்து விசாரித்தது அப்படின்ற கேள்வியை, சந்தேகத்தை உச்சநீதிமன்றம் எழுப்பியிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் அதில பார்த்தீங்கன்னாக்க, ஏற்கனவே உயர்நீதிமன்றத்துடைய டிவிஷன் பெஞ்ச் மதுரை கிளையில இருக்கக்கூடிய அமர்வு அதை வந்து தங்களுடைய அ அந்த வரம்பிற்குள் இருக்கக்கூடிய ஒரு வழக்கை, அந்த வரம்பிற்கு இல்லாத கரூர் என்பது மதுரை அ கிளையோட வரம்பிற்குள்ள வரக்கூடியது. அந்த வரம்பிற்குள் இல்லாத ஒரு நீதியரசர் எப்படி எடுத்து விசாரித்தார்? அப்படின்ற ஒரு கேள்வியும் எழுப்பியிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் ரெஜிஸ்ட்ரார், பதிவாளர் எப்படி இந்த வழக்கை வந்து பதிவு செய்து நீதிபதியின் பார்வைக்கு கொண்டு சென்றார்? அப்படின்ற கேள்வியும் எழுப்பியிருக்கிறது. இந்த பதிவாளரை விசாரிக்க வேண்டும். அது மட்டுமல்லாமல் உயர்நீதிமன்றத்தின் அந்த ஓர் நீதியரசர் அமர்வு கொடுத்த அந்த உத்தரவு இருக்கு பாருங்க. அதை உயர்நீதிமன்றத்துடைய தலைமை நீதியரசர் மீண்டும் ஒரு முறை பரிசீலனை செய்ய வேண்டும் என்று பொருள்பட அந்த உத்தரவு வந்திருக்கிறது. இடைக்கால உத்தரவு வந்திருக்கிறது. இது வந்து யாருக்கு வெற்றி அப்படின்ற ஒரு கேள்வி எழுகிறது. சிபிஐ விசாரணை வேண்டும் என்று நாங்கள் கோரவே இல்லை என்று விஜய் தரப்பு சொல்லிவிட்ட நிலையில, சிபிஐ விசாரணை அமைக்கப்பட வேண்டும் என்று முதலில் குரல் கொடுத்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அவர்தான் முதலில் சிபிஐ விசாரணை தான் இதற்கு சரிவரும் என்று கூறினார். அவருடைய கோரிக்கை தான் இன்றைக்கு நிறைவேறி இருக்கிறது அப்படின்றத நம்மால பார்க்க முடிகிறது. இப்போ விஜய் தரப்பிற்கு இதில் என்ன மிகப்பெரிய ஒரு அவங்களுக்கு ஒரு வெற்றி அப்படின்றது பார்த்தீங்கன்னாக்க, அவங்க கோரிக்கை வைத்தது போலவே ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதியரசர் திரு அஜய் ரஸ்தோகி தலைமையிலான ஒரு குழு, அவர் தவிர்த்து 2 ஐபிஎஸ் அதிகாரிகள், அதாவது தமிழகத்திற்கு சம்பந்தம் இல்லாத 2 ஐபிஎஸ் அதிகாரிகள் இடம்பெறுகின்ற ஒரு குழு அமைக்கப்பட்டு, அந்த குழு சிபிஐயுடைய விசாரணையை மேற்பார்வை செய்யும் என்று பொருள்பட அந்த தீர்ப்பு வந்திருக்கிறது. அதாவது தீர்ப்புன்றதோட இடைக்கால உத்தரவு வந்திருக்கிறது. இந்த இடைக்கால உத்தரவை இன்றிலிருந்தே அமல்படுத்த வேண்டும் என்ற நிலையில சிபிஐ உள்ளே நுழைகிறது அப்படின்றத நம்மால பார்க்க முடிகிறது. இதுக்கு நடுவுல பார்த்தீங்கன்னா 2 நாட்களாக இவர்கள் வந்து ஒன்றை உருட்டி கொண்டிருக்கிறார்கள். என்ன, திமுக தரப்பில் இருக்கக்கூடியவர்கள் உருட்டி கொண்டிருக்கிறார்கள். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
இந்த பாதிக்கப்பட்டவர்கள் தரப்புன்னு போய் பெட்டிஷன் பண்ணாங்க இல்லையா? இவங்க எப்படி பெட்டிஷன் பண்ணலாம்? நாங்க தான் மிரட்டி உட்கார வச்சிருக்கோமே! நீங்களே பார்த்தீங்க. திருப்புவனத்தில அஜித்குமார் என்கிற அந்த இளைஞர் கடத்தி கொலை செய்யப்பட்ட அந்த வழக்கு. அந்த அந்த சம்பவம் நடைபெற்ற பொழுது, அ அவருடைய வீட்டிற்கு சென்ற மாற்றுக் கட்சியினர் பாமக உட்பட, திலகமாமான்னு நினைக்கிறேன். அவங்க உட்பட அங்க போன பொழுது, திமுக குண்டர்கள் பக்கத்திலேயே நின்னுட்டு, பாதிக்கப்பட்டவர்களை மிரட்டுகிறார்கள். "எதுவும் சொல்லிடாதீங்க. வேற மாரி எதுவும் சொல்லிடாதீங்க" அப்படின்ட்டு. இதை நம்ம பார்த்தோம். இந்த கரூர் சம்பவத்திலே பார்த்தீங்கன்னாக்க, இந்த வீடியோவும் நீங்க எடுத்து பாருங்க. இதுல வந்து அவங்க அருணா ஜெகதீசன் அவர்கள் வந்து விசாரணைக்கு போறாங்க. எங்க? உத்தரவு அவங்க கைக்கு வரத்துக்கு முன்னாடியே, முதலமைச்சர் பிறப்பித்த உத்தரவு அவங்க கைக்கு வரத்துக்கு முன்னாலேயே, அருணா ஜெகதீசன் அவர்கள் கரூருக்கு செல்கிறார். அந்த சம்பவ இடத்திற்கு செல்கிறார். அங்கே இருக்கக்கூடிய நபர்களிடம் விசாரணை மேற்கொள்கிறார். அப்பொழுது பார்த்தீங்கன்னா, "எதுவும் பேசிறாத, மூடிக்கிட்டு இரு" அப்படின்னு பின்னால இருந்து காவல்துறையினர் மிரட்டுகின்ற அந்த சைகை, அதுவும் வெளியில வந்துருச்சு. இப்படி இவர்கள் இந்த மாதிரி ஒரு சாட்சிகளை மிரட்டுவது, புகார் கொடுப்பவர்களை மிரட்டுவது அப்படின்றதை வழக்கமாக கொண்டிருக்கின்ற நிலையில, 4 பேர் போய் மனுவை கொண்டு போய் குடுக்குறாங்க உச்சநீதிமன்றத்தில. உச்சநீதிமன்றம் வரைக்கும் போறதுக்கு அளவுக்கு உனக்கு துணிச்சல் வந்துருச்சா எங்களுக்கு எதிராக? அப்படின்னு சொல்லி அவர்கள் மிரட்டப்பட்டிருக்க மாட்டார்கள் என்பதற்கு என்ன நிச்சயம்? அதிமுகவின் வழக்கறிஞர்கள் தான் உதவி இருக்கிறார்கள் என்றால் அவர்கள் தான் உதவுவார்கள். பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவுவதுதான் மாண்பு. அதைத்தான் அவர்கள் செய்திருக்கிறார்கள். அப்போ அவர்களை வைத்து ஒரு பேட்டி குடுக்கிறது. என்னன்னாக்கா, ஒரு நபர் செல்வராஜ் என்கிற ஒரு நபர் ஒரு பேட்டி குடுக்கிறார். என்னன்னாக்கா, "எனக்கு தெரியவே தெரியாதுங்க. என்கிட்ட வந்து சும்மா வெத்து பேப்பர்ல யாராவது வெத்து பேப்பர்ல கையெழுத்து சும்மா போடுவாங்களா? ஆளுங்கட்சியா இருந்தா கூட மிரட்டி வாங்கிட்டாங்கன்னு சொல்லலாம்." எதிர்க்கட்சியில இருக்கக்கூடிய ஒரு வழக்கறிஞர், அவர் அதுவும் நோட்டரைஸா இருக்காரு. அவர் வந்து வெத்து பேப்பர்ல கையெழுத்து வாங்குவாரா? இது நம்புற மாரி இருக்கா? அப்படி வெத்து பேப்பரில் கையெழுத்து வாங்கினார்ன்னு இவங்க சொல்லப் போறாருனாக்க, அது தனி வழக்கு. அதனால் இந்த வழக்கோடைய தன்மை மாறுமா என்றால் மாறாது. அப்புறம் இன்னும் ஒரு உருட்டு உருட்டுறாங்க. என்ன தெரியுமா? ஒரு பெண்மணியை கொண்டு வந்து நிறுத்தி, "என்னுடைய குழந்தை தான் இறந்து போனது. ஆனால் பாதிக்கப்பட்டதாக அந்த குழந்தையுடைய தந்தை வந்து மனு தாக்கல் செய்திருக்கிறார். அந்த தந்தை இந்த குழந்தையை வந்து பார்த்துக் கொள்ளவே இல்லை. நாங்கள் அந்த தந்தை அவருடன் இல்லை. நாங்கள் தனியாக வசிக்கிறோம்." இப்படின்லாம் வந்து அந்த அம்மா உருட்டுறாங்க. இது இவங்க குடும்ப பிரச்சனை. இவங்க குடும்ப பிரச்சனையை கொண்டு வந்து நீங்க நீதிமன்றத்தில கொண்டு வந்து வாதிட முடியுமா? ஏன் அந்த நபர் வந்து இந்த குழந்தையை பார்த்துக் கொள்ளவில்லை அப்படின்றது தான் வழக்கா? கிடையாது. குழந்தை இறந்து விட்டது. அதன் தந்தை அந்த நபர். அந்த நபர் என்னுடைய குழந்தை இறந்ததற்கு காரணம் என்ன என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைப்பது அவருடைய உரிமை. அதுவும் பொதுநல வழக்காகத்தான் பதிவு செய்யப்படுகிறது. அதாவது 41 பேர் இறந்து போயிருக்கிறார்கள். நூற்றுக்கணக்கானோர் வந்து இங்கே பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்ற ஒரு சூழல்ல, அந்த பொதுநல வழக்கு என்பது தனிப்பட்ட ஒரு நபருடைய வழி மட்டும் கிடையாது. பொது பொது ஜனத்திற்கு இங்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது என்பதுதான் அப்படின்னும் பொழுது, நீதிமன்றம் இந்த தனிப்பட்ட விஷயங்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு அந்த லாவணி கச்சேரிகளில் இறங்குமா என்றால் இறங்காது. அதற்கும் நீதிமன்றம் ஒன்று சொல்லியிருக்கிறது. என்னன்னாக்கா, அது தனியா விசாரிப்போன்ட்டு. அதற்கும் சிபிஐயை அனுப்புங்க லார்ட்ஷிப் என்பதுதான் நான் சொல்லக்கூடியது. அனுப்பினா உண்மை தெரிஞ்சிடும். யார் வந்தாங்க, ஆளுங்கட்சியிலேருந்து யார் வந்தாங்க, யார் மிரட்டுனாங்க, மிரட்டி இது மாரி பேச வச்சாங்க. இது எல்லாமே தெரிந்துவிடும். இது திமுகவுக்கு கைவந்த கலை. நமக்கு தெரியாதா? 1960கள் 70கள்ல மாணவன் உதயகுமார். இந்த மாணவன் உதயகுமார் அண்ணாமலை பல்கலைக்கழகத்துடைய அந்த ஸ்டூடண்ட் யூனியன் தொழிற்சங்கத்துடைய மாணவன். அந்த மாணவன் மாணவர் சங்கத்துடைய மாணவன். அந்த மாணவன் பார்த்தீங்கன்னா, கௌரவ டாக்டர் பட்டம் அப்படின்னு கருணாநிதிக்கு வழங்குவதை எதிர்த்து குரல் கொடுத்தான். அதாவது கருணாநிதிக்கெல்லாம் கௌரவ டாக்டர் பட்டம் குடுக்கக்கூடாது. தவறான முன்மாதிரி. இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா, வாட்டர்மெலன் ஸ்டார் வரைக்கும் டாக்டர் பட்டம் வாங்கி வச்சிருப்பான். இதற்கெல்லாம் முன்னோடி கருணாநிதி. உனக்கு எந்த தகுதியும் கிடையாது. நீ எப்படி இந்த டாக்டர் பட்டத்தை வாங்கலாம்? அப்படின்னு கேள்வி எழுப்பிய ஒரே காரணத்திற்காக அவன் படுகொலை செய்யப்பட்டான். அப்படி அவன் படுகொலை செய்யப்பட்டதை, அவனுடைய பிரேதத்தை அடுத்த நாள் நிகழ்ச்சி. கருணாநிதி வரார் நிகழ்ச்சிக்கு. அந்த நிகழ்ச்சிக்கு கருணாநிதி வந்து, அவர் அந்த டாக்டர் பட்டத்தை பெற்றுக்கொண்டு செல்லும் வரையில், அந்த மாணவனுடைய பிணத்தை அந்த மார்ச்சுவரியிலிருந்து எடுத்துச் செல்லக்கூடாது என்பதற்காக அவருடைய பெற்றோரை நிர்பந்தப்படுத்தப்பட்டார்கள். அந்த மாணவனுடைய உடலை அடையாளம் காணக்கூடாது. தங்களுடைய சொந்த மகன் இறந்து கிடக்கிறான். அதை அடையாளம் காணக்கூடாது என்று நிர்பந்தப்படுத்தப்பட்டார்கள்.
இதெல்லாம் திமுகவுடைய கோர வரலாறு. இப்படி ஒரு இறந்து போன மகனுடைய பெற்றோரையே மிரட்டக்கூடிய இவர்கள் ஒரு சாமானிய பாதிக்கப்பட்ட நபர்களை மிரட்ட மாட்டார்களா? ஆட்சியும் அதிகாரம் இவர்கள் கையில் இருக்குது. அதனால தான் நாங்கள் சொல்கிறோம் சிபிஐ விசாரணை வேண்டும் என்று. அது உண்மையில் பார்த்தீங்கன்னாக்க இந்த மாதிரியான செய்திகள் மேலும் வலுப்படுத்துகிறது எங்களுடைய வாதத்தை. அப்போ உடனே ஒரு தரப்பு என்ன சொல்கிறது என்றால், சிபிஐ விசாரணை என்று நடத்துவீர்கள் என்றால் விஜய் பாஜக கைக்கு போய்விடுவார், பாஜக அவரை கையில் எடுத்துவிடும், மிரட்டிவிடும் என்றெல்லாம். இது பக்கா உச்சநீதிமன்ற அவமதிப்பு என்று தான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் உச்சநீதிமன்றம் மிக தெளிவாக சொல்கிறது, சிபிஐ விசாரணையை மேற்கொள்ளலாம். ஆனால் அந்த மேற்கொள்ளுகின்ற அந்த விசாரணை என்பது உச்சநீதிமன்றத்தால் நியமிக்கப்பட்டுகின்ற அந்த குழு இருக்குது பாருங்கள். அதாவது திரு அஜய் ரஸ்தோகி, ஓய்வு பெற்ற நீதியரசர் அஜய் ரஸ்தோகி, அது மட்டும் இல்லாமல் 2 ஐபிஎஸ் அதிகாரிகள், தமிழகத்திற்கு தொடர்பில்லாத 2 ஐபிஎஸ் அதிகாரிகள், இந்த குழு மேற்பார்வை செய்யும். ஒவ்வொரு மாதமும் விசாரணையின் முன்னேற்றம் என்ன என்ன என்பதை குறித்து அறிக்கைகளை சிபிஐ இந்த குழுவிடம் சமர்ப்பிக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் சொல்கிறது. அதாவது உச்சநீதிமன்றம் நியமித்திருக்கின்ற குழுவின் மேற்பார்வையில் தான் சிபிஐ விசாரணை நடைபெறும் என்கிற பொழுது பாஜக எங்கிருந்து வரும்? இதில் பெரிய கூத்து என்னன்னா, உயர் நீதிமன்ற தீர்ப்பு ஒரு நீதியரசர் தீர்ப்பு வந்துச்சு இல்லையா, அந்த தீர்ப்பை ஜாடை மாடையாக கேள்வி கேட்டவர்கள் மீது கூட வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் இன்றைக்கு உச்சநீதிமன்ற தீர்ப்பை வெளிப்படையாகவே சொல்கிறார்கள், பாஜகவின் தீர்ப்பு என்று சொல்லக்கூடியவர்கள் மீது எந்த நீதிமன்ற அவமதிப்பு வழக்கும் பதியப்படாது. ஏனென்றால் அவர்களுக்கு வந்தால் அது தக்காளி சட்னி, நமக்கு வந்தால் அது வேற. இப்படித்தான் அவர்கள் எடுத்துக்கொள்வது. அதாவது அவர்களுக்கு என்றால் என்ன வேணாலும் பேசலாம், அவர்கள் நீதிமன்றத்தை எதை வேண்டுமானாலும் பேசலாம், எப்படி வேண்டுமானாலும் சாடலாம், நீதிபதிகளை எப்படி வேண்டுமானாலும் சாடலாம். ஆனால் நமக்கு என்று வந்துவிட்டால், நாம் சாதாரணமாக ஒரு பொதுப்படையான ஒரு கருத்தை சொன்னால் கூட நம் மீது எஃப்ஐஆர் போடுவார்கள், நம்மை கைது செய்வார்கள். இன்றைக்கு வரதராஜன் அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கார் பாருங்க. இதே கருத்துக்களைத்தான் இன்றைக்கு உயர்நீதிமன்றம் என்னென்ன ஆதங்கங்களை வெளிப்படுத்தியதோ அதே ஆதங்கங்களை தான் வரதராஜன் எழுப்பினார். ஆனால் இன்றைக்கு அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அப்போ அந்த ஆட்சி அதிகாரம் என்பது தங்கள் கையில் இருக்கிறது என்பதனால் இவர்கள் ஆட்டம் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். அதற்கு கிடைத்திருக்கின்ற சம்மட்டி அடிதான் இன்றைக்கு இவர்களுக்கு கிடைத்திருக்கின்ற இந்த உத்தரவு. இவர்களுக்கு இல்லை, நம்ம எல்லோருக்குமே பிறப்பிக்கப்பட்டிருக்கின்ற உத்தரவு. அப்போ இதுக்கு பதில் சொல்கிறாங்க. என்னென்ன திமுக வக்கீல் வில்சன், அதாவது இது இடைக்கால தீர்ப்பு தான், இது இடைக்கால உத்தரவு தான். இந்த வழக்கு முடியும் போது தீர்ப்பு வேறு மாதிரி வரலாம். எப்படின்னா, அவங்க எங்களை அடித்ததுனால செருப்பு பிய்யலை, ஏற்கனவே பெஞ்சின செருப்பால் தான் எங்களை அடித்தாங்கன்ற மாதிரி தான் இது. உடனே ரொம்ப தெளிவாக உன் மீது நம்பிக்கை இல்லை, சிபிஐ விசாரணை தான் இதுக்கு சரி என்று சொல்லியிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எப்படி இந்த நீதிமன்றத்தில் சென்று இந்த உத்தரவை பெற்றீர்கள், ஒரு நீதியரசர் எப்படி இந்த உத்தரவை பிறப்பித்தார் என்று பொருள்பட கேள்விகளை எழுப்பியிருக்கிறார்கள். இதே கேள்விகளை எழுப்பியவர்கள் மீது நீங்கள் நீதிமன்ற அவமதிப்பு என்று தாக்கல் செய்தீர்களே, அதற்கு நீங்கள் வெட்கப்படணும், வெட்கி தலைகுனிய வேண்டும். ஆனால் அதெல்லாம் உங்களுக்கு இருக்காது. திமுக கும்பலுக்கு என்றைக்குமே வெக்கம், மானம், சூடு, சோரணை, ரோஷம் இதெல்லாம் இருக்காது. சோறு திங்கிற கும்பலுக்கு தான் இருக்கும். இவனுங்களுக்கு எப்படி இருக்கும்? ஆனால் இன்றைக்கு கிடைத்திருக்கின்ற இந்த தீர்ப்பு என்பது விஜய்க்கு மட்டும் கிடைத்த வெற்றி கிடையாது. விஜய் பக்கம் நியாயம் இருக்கிறது என்று முதலில் குரல் கொடுத்த அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் அவர்கள், இதில் அரசியல் செய்யாதீர்கள், நியாயமான விசாரணை நடக்க வேண்டும் என்றால் இந்த தமிழக அரசாங்கம் நியமிக்கின்ற ஆணையங்களால் அந்த விசாரணை நடத்த முடியாது, இது சிபிஐயிடம்தான் செல்ல வேண்டும் என்று சொல்லி அதற்கு கிடைத்த வெற்றி. விஜய்க்கு கிடைத்திருக்கின்ற வெற்றி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அவர் கோரிய அந்த ஓய்வு பெற்ற நீதியரசர் தலைமையிலான குழுவும் அமைக்கப்பட்டு விட்டது. அப்போது இது ஒரு கட்சிக்கான வெற்றியா, ஒரு அரசியல் இயக்கத்திற்கான வெற்றியா என்றால் இல்லை. இந்த 41 பேர், இந்த அரசியலெல்லாம் நேற்றுக்கே நான் அந்த காணொலியில் பேசினேன் பாருங்க, இந்த 41 பேர் இந்த அரசியலெல்லாம் தெரியாதவர்கள், வெள்ளந்தி மக்கள், வெகுளி மக்கள். தன்னுடைய ஆதர்ச நாயகினை பார்க்கணுன்றதை தவிர்த்து அவங்களுக்கு வேறு எந்த எதிர்பார்ப்பும் கிடையாது. விஜய் நம்ம ஊருக்கு வரார், அவரை பார்க்கணும் அப்படின்றத தவிர்த்து வேறு எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் வந்த வெள்ளந்தி மக்கள். இந்த குழந்தைகளுக்கெல்லாம் என்னங்க பெரிய அரசியல் தெரியும்? அவங்களுக்கு இந்த சித்து விளையாட்டு, அரசியல் சித்து விளையாட்டுலாம் தெரியுமா? இந்த கூட்டணி கணக்குகள்லாம் தெரியுமா? இதெல்லாம் தெரியாது.
அவங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே விஜயை பார்த்துருக்காங்க. விஜயை பார்க்கணும். தன்னுடைய நாயகன், தன்னுடைய கதாநாயகன், தன்னுடைய ஹீரோ அங்கே வராரு அப்படின்றத பார்க்கணுன்றது மட்டும்தான் அவங்களுடைய எதிர்பார்ப்பு. அதற்காக மட்டும் வந்தார்கள். இறந்து போனார்கள். அப்போ எதற்காக இறந்து போனார்கள் அப்படின்றத நம்ம உண்மையில் விசாரிக்க வேண்டும் என்றால் அங்கே நேர்மையான விசாரணை நடைபெற வேண்டும். இதில் அரசியல் செய்யக்கூடியவர்கள் தலையிட்டு அதை கெடுத்து விடக்கூடாது. இது இந்த 41 ஆத்மாக்களுக்கு நாம் செய்யக்கூடிய குறைந்தபட்ச நீதி, அவர்களுக்கு வழங்கக்கூடிய குறைந்தபட்ச நீதி. அந்த குடும்பங்களுக்கு நம்ம என்ன இழப்பீடு கொடுத்தாலும் அந்த இழப்பீடை நம்ம அவர்களுடைய உண்மையான இழப்பு இருக்குது பாருங்க, அந்த இழப்பை நம்ம சமன் செய்ய முடியாது. ஆனால் குறைந்தபட்ச நீதியே அந்த அந்த ஆத்மாக்களுக்கு நம்ம கொடுக்கலாம். எப்படின்னா, நியாயமான விசாரணை நடைபெற்றால், மனசாட்சியுடன் ஒரு விசாரணை நடைபெற்றால், அதற்கு இன்றைக்கு உச்சநீதிமன்றத்தின் இந்த தீர்ப்பு வழிகாட்டி இருக்கிறது என்கிற வகையில் மகிழ்ச்சி என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி.